ஒரு ஜாதகத்துல நமக்கு பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்க பேர் என்னுடைய ஜாதகம் யோகம் இருக்கா, நல்லா பணம் வருமா, அது ஜென்ரல் கேட்பாங்க. ஒண்ணுமே வேணாம். ஜாதகத்துல 2, 5, 9, 11 கூடியவன் லக்னத்துக்கு எக்ஸாம்பிள் ரிஷப லக்னம் வைங்க. இந்த 2 கூடிய புதன், 5 கூடிய புதன், அதே லக்னத்துக்கு 9 கூடிய சனி, 11 கூடிய குரு. இந்த 2, 5, 9, 11 கூடியவன் யாராவது இருவர் சேர்ந்திருந்தாலும் இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலும் நிச்சயமா கோடிக்கணக்கான பணம் அவங்க பெறட்டுவாங்க, அவங்களுக்கு தேடின்னு வரும். ஆமா, சந்தேகமே இல்லை. ஏன்னா லக்னத்துக்கு 2 கூடியவன் தனாதிபதி, லக்னத்துக்கு 5 கூடியவன் பூர்வீக புண்ணியாதிபதி, எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடியவன். லக்னத்துக்கு 9 பாக்யாதிபதி, 11 கூடியவன் யாரு, குரு, அவன் லாபாதிபதி. இப்ப பார்ப்போம். இந்த லக்னத்துக்கு 2 கூடிய புதன் இங்கே இருக்குன்னு வைங்க. இந்த லக்னத்துக்கு 11 கூடியவன் குரு சேர்ந்திருந்தால் ஐயா நிச்சயமா அவன் கோட்டீஸ்வரன், சந்தேகமே இல்லை, கேரண்டியா சொல்லலாம். அடுத்து இன்னொன்று, லக்னத்துக்கு 11 கூடியவன் குரு 8ல இருந்து, எங்க 8ல இருந்து லாபாதிபதி 8ல இருந்து தனஸ்தானத்தை பார்த்ததுனாலும் தேடின்னு வரும் பணம். அவங்களுக்கு பயமே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்துல, ஏதோ ஒரு தொழில் துறையில அவரை தேடின்னு வரும் பணம். ஆமா, லாபாதிபதி குரு பார்வை. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 5 கூடியவன் 9லன்னு வைங்க புதன். இதோட லக்னத்துக்கு 9 கூடிய சனியும் புதனோடும் சேர்ந்து இருக்குன்னா கோடி கோடியாக பணம் நிச்சயமா உண்டு. ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு மகரத்துல சனி ஆட்சி, அதே நேரத்துல லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி எதிர்பாரா தனத்தை வாரி கொடுக்கும். சந்தேகமே இல்லை, கவலையே இல்லை. சரி, இன்னொரு பாயிண்டும் இருக்கு. என்ன, லக்னத்துக்கு 8 கூடியவன் குரு, இந்த லக்னத்துக்கு 8 கூடியவன் இந்த இடத்துலயே இருக்கிறான்னு வைங்க, அவன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறான். அவனோட 5 கூடியவன் சேர்ந்தாய் புதன் சேர்ந்திருந்தா ஐயா லக்கி லாட்டரி எதிர்பாரா, அதாவது ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் எதிர்பாரா தனம் தேடின்னு வரும். ஏன்னா 8 எதிர்பாரா யோகத்தை கொடுக்கக்கூடியது, 5 கூடியவன் போய் சேரலாம். அதனால இதெல்லாம் கோடி கோடியா பணம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். அதே நேரத்துல இந்த லக்னத்துக்கு 11 கூடிய குரு உங்களுக்கு பஞ்சமத்துல இருக்குன்னு வைங்க. லக்னத்துக்கு 2 கூடிய புதன் பஞ்சமத்திலே இருக்குனாலும் தனம் தேடின்னு வரும். நிச்சயமா அவன் பணக்காரன், கேரண்டியா சொல்லலாம். ஏன் சொல்ல வரேன்னா 2, 5, 9, 11 கூடியவன் யாராவது இருவர் சேர்ந்திருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டாலும் பண யோகம் நிச்சயமா கொடுக்கும், சந்தேகமே இல்லை.